भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ज्ञानतिमिरस्य ज्ञानानन्दशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप तदा मह्यं तदान्ते स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपदां सगगण ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। सप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्देवनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणेदाय जगद्धाय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावादन्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरवत्वेष नमः। गुरवे गौरचन्द्राय राधिकाय ददालय कृष्णाय कृष्णभक्ताय तथागताय नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवास आदि गौरभक्तवृंद। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारणं। परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरं। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पञ्चताग्रहे। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो मुदीरयेत् नष्टप्रायेष भद्रेषु भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। पञ्चतत्त्वात्मकं कृष्णं भक्तरूपस्वरूपकं भक्तवतारं भक्ताख्यं नमामि भक्तशक्तिकं। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण டு எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த பாகவதம் ஸ்டோரி சீரீஸில் வந்து பித்து பிருத்து மகாராஜா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிருத்து மகாராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா வீணாவோட பையன். கிங் வீணா சுனிதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த குயின் ஓகே சுனிதா என்ற அரசிக்கும் அரசனுக்கு வீணாக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பிருத்து மகாராஜ். சாரி இங்க தப்பா சொல்லிட்டேன். வேணாவுடைய உடம்புல இருந்து உடம்புல இருந்து வந்தது தான் வந்து பிருத்து மகாராஜ். அந்த வேணாவுடைய அம்மா பேர் தான் சுனிதா. ஓகேங்களா, ஒரு நிமிஷம்.
அங்காக்கும் சுனிதாக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து வேணா. ஓகேங்களா? வேணா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானவர். ஓகே, மதத்தை வந்து ஒழுங்கா பின்பற்ற மாட்டாரு, ரொம்ப அரக்கத்தனம் பிடிச்சவர். ஓகே, மனுஷ தன்மை, ஒரு நீதி தர்மம் எதுவுமே இல்லாதவரா இருந்தாரு வீணா. ஓகேவா? ஸோ சுருக்கமா சொல்லணும்னா வீணா போன ஒரு ராஜா தான் வேணா. ஓகேங்களா? எதுக்குமே ஒரு உதவாத ஒரு அரசர் தான் வந்து இந்த வீணா. ஓகே, இவர் வந்து மதங்களை எல்லாம் கோட்பாடுகளை எல்லாம் வந்து பின்பற்றவே இல்லை. ரொம்ப கொடுமையா வந்து அரசாட்டம் பண்ணிட்டு வந்தார். ஓகே, அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, பிராமணர்கள் வந்து முனிவர்கள்லாம் வந்து அரசவையில இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, நீ பண்றதெல்லாம் வந்து அதர்மம்ப்பா, நீ இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு புத்திமதி சொல்றாங்க அவங்க வீணாக்கு. பட் வீணா என்ன பண்றாரு, அதெல்லாம் கேட்கறதே இல்லை. இந்த பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா, ரிஷி எல்லாம் என்ன அவங்களுக்கு வலிமை, என்ன வலிமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாடை வந்து செவ்வனே வழி நடத்துறதுக்கு வந்து அரசனுக்கு வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து சொல்லி கொடுக்குறவங்க வந்து ரிஷிகள். ஓகேவா? ஸோ ரிஷிகள், மினிஸ்டர்ஸ், கிரேட் சேஜஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க அந்த மந்திரி சபையில. பிராமணர்கள், வேதங்களை கற்றறிந்த பண்டிதர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி வந்து சொல்லி கொடுக்கும்போது யார் ஒருத்தர் வந்து கேட்காம பண்ணிட்டு இருக்காங்களோ, வேதத்துல ஒரு கோட்பாடு, ஒரு இது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரம்மா, அதாவது பிராமணனுக்கு வந்து பவர் இருக்கு. வேதங்கள்லாம் சொல்லி அந்த மந்திர சக்தியால ஒருத்தனை கொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த அரசன் வீணா வந்து வேண்டாதவன், உதவாதவன், ரொம்ப கொடூரமானவன். அந்த அரசனை மந்திரங்களால ஏவி விட்டு அந்த வீணா அரசனை வந்து கொன்னுட்டாங்க ரிஷிகள். ஏன்னா நாட்டு நிலைமை வந்து ரொம்ப, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை, ஆஹ் வறட்சியெல்லாம் இருந்துச்சு. அதனால இவர் எப்படி எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாருன்னு சொல்லிட்டு இந்த பிக்சர்ல பாருங்க, எல்லாரும் அவருக்கு மந்திரம் மந்திரம் பண்ணி சாவடிச்சிடுறாங்க. இவர் செத்து போயிடுறாரா. ஸோ அதுக்கு பிறகு நாடு வந்து இன்னும் ரொம்ப மோசமாயிடுது. இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு மணல் தூசி எழும்பிட்டு வருது. என்னடா இதுன்னு ஆச்சரியமா எல்லா ரிஷி முனிவர்களும் அந்த பக்கம் திரும்புறாங்க. என்னம்மா, புலியலா என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா இல்லை, நிறைய அடுத்த நாட்டு மனிதர்கள்லாம் இவங்க நாட்டுக்கு என்ட்ரி ஆறாங்க, திருடர்கள். ஸோ கொள்ளையெல்லாம் நடக்குது. இது என்னடா, அவன் இருக்கும் போதுனா நிலைமை இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ யோசிச்சு, இப்போ வாரிசு வேணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, இந்த வீணாவை உடம்ப வந்து கடையிறாங்க. எப்படி தயிரை கடைவாங்களோ அது மாதிரி உடம்ப வந்து கடையிறாங்க. அப்படி கடைஞ்ச என்ன வருது பாருங்க, அவர் இறந்துட்டார் இல்லையா, அவருடைய churned his body, churned his body in order to get the successor king. அப்போ வந்து யாரு தோன்றாங்க, பிருத்து மகாராஜும் அர்ச்சின்றவங்களும் தோன்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் விஷ்ணு பகவானே, லக்ஷ்மி தேவியே அவர் உடல்ல இருந்து வராங்க. ஓகேங்களா? எங்கிருந்து வராங்க பார்த்தீங்கன்னா, வீணாவுடைய கையில இருந்து, கரங்கள்ல இருந்து வர்றவங்க தான் பிரித்து. கால்ல இருந்து ஒருத்தர் வருவாரு, அவங்கள வந்து இவங்க காட்டுக்கு அமுச்சிடுவாங்க. இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த உடம்ப கீழே பார்த்தீங்கன்னா அந்த செத்து போன அரசன் வீணாவோட உடம்பு இருக்கு. எல்லாம் சுத்தி பார்த்தீங்கன்னா ரிஷிகள்லாம் இருக்காங்க, அவங்க மந்திரம் சொல்றாங்க. அவங்க உடம்புல இருந்து பிரித்து மகாராஜாவும் அரிச்சியும் வராங்க. ஸோ பிரித்து மகாராஜா வந்து அரசாள்றார். அவர் வந்து அரண்மனையில வந்து சிம்மாசனம், எல்லாருடைய தலைமையினால மந்திரிகள், ரிஷி முனிவர்கள்லாம் வந்து வேத முழக்கப்படி, வழக்குப்படி வேதங்கள்லாம் ஓதி அவரை வந்து அரியணையில உட்கார்றாங்க. ஸோ அவர் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றார். ஆட்சி புரிஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரா. ஸோ எல்லாரும் திருப்தியா இருக்காங்க. பட் வந்து அப்போ வந்து அங்க பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சம், வறுமை வருது. ஹம், மக்கள் எல்லாம் வந்து பசியால தவிக்கிறாங்க. இந்த வறுமைக்கு பஞ்சத்துக்குலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி தேவி வந்து தன்னுடைய வளங்களை வந்து ஒளிச்சு வச்சிட்டு இருக்குது, தன்னுடைய மக்களுக்கு கொடுக்காம இருக்கு. அதனாலதான் இங்க வந்து பஞ்சம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பூமி தேவியை துரத்துறாரு. பூமி தேவி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம், பசு வடிவா எடுத்துட்டு வராங்க. பசு வடிவத்தை இங்க பாருங்க, பசு இருக்காங்க இல்லையா. பூமி தாய் வந்து அந்த வீணாவுடைய காலத்துல வந்து எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறாங்க.
ஓகே. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரித்து மகாராஜ் ஓகே கோவப்படுறார். என்ன நீ இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பசுவை துரத்திட்டு போறார். பசுவா ஓடுது. அது யாரும் இல்லை, பூமி தாய் தான். ஒரு ஸ்டேஜ்ல அப்பா என்னால முடியல, இரு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, நீ வந்து என்ன பண்ணு, இவர் வந்து கையில பார்த்தீங்கன்னா அம்பு வில்லு எடுத்துட்டு ரொம்ப ஸ்பீடா போறாரு அந்த பசுவை துரத்திட்டு அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு. அவங்களால முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர்ஃபுல் கவு ஷேப்டு எர்த் சரண்டர் ஆயிடுறாங்க. சரண்டர்ட் அண்ட் அஃபர்ட் ப்ரேயர் டு பிரித்து மகாராஜ் சி சஜஸ்டட். அவங்க வந்து சொல்றாங்க ஒன்று, நீங்க என்ன பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய ஹில்லெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து நிலத்தை வந்து சரி பண்ணுங்க, லெவல் த என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த குளோப்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, அவங்க சொன்ன மாதிரி இந்த நிலத்தை எல்லாத்தையும் சமம் பண்றாரு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அவருடைய அம்பு ஏந்தி, இந்த பிக்சர்ல பாருங்க, எல்லா மலை எல்லாம் தான் அம்பு ஏறி த சமமான நிலத்தையா பண்றாங்க. ஓகேங்களா, இந்த பிக்சர்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ சரிமான இந்த கல்லெல்லாம் கீழே விழுது பாருங்க. மலையை, பெரிய பெரிய மலையை வந்து சுக்கு நூறா பண்றாரு அவர். அப்போ எல்லாமே சரியான சம அளவுக்கு இடமாகுது. சர்ஃபேஸ் எல்லாம் ஈக்குவல் லெவல்லாம் இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் அந்த பசு கையில இருந்து பிரித்து மகாராஜா என்ன பண்றாரு, பால் கறக்குறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தானியங்கள். ஓகே. ஸோ போதுமான அளவுக்கு தானியங்களை தன்னுடைய பிரஜைகளுக்கோசம் பிரித்து மகாராஜ் பசுல இருந்து கடையிறாரு. இந்த பிக்சர்ல தெரியுதா, இந்த பசு தான் வந்து கோமாதா. இங்க இருக்கிற பால் கடையிறவர் வந்து பாத்தீங்கன்னா பிரித்து மகாராஜ். இங்க பானை நிறைய இருக்கு பாருங்க, அதுல வந்து தானியங்கள் கிரெயின்ஸ் கெட் சஃபிஷியன்ட் கிரெயின் ஃபார் த சிட்டிசன்ஸ். ஸோ அரசன்றவர் தன்னுடைய மக்களை வந்து நல்லா பார்த்துக்கணும், அது வந்து அவருடைய தலையாய கடமை. ஸோ அப்புறம் வந்து இதை பிறகு பிரித்து மகாராஜ் என்ன பண்றாருன்னா அஸ்வமேத யக்னம் பண்ணணும்னு சொல்லிட்டு 100 ஹார்ஸ் 100 குதிரைகள் கொண்டு யக்னங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா. 99 யக்னங்கள்லாம் பண்ணிட்டாரு. இவர் மேல பொறாமை படித்த இந்திரன், இந்த பிக்சர்ல பாருங்க, இந்திரன் வந்து அந்த அஸ்வமேதக்கு வச்சிருக்க யக்னத்துக்கு வச்சிருக்கிற யானையை வந்து கடத்திட்டு போயிடுறான். When Prithu Maharaj was performing the last horse sacrifice, Indra, out of envy, stole the horse intended for sacrifice. யாகத்துக்காக வச்சிருக்கிறத வந்து திருடிட்டு போயிடுறான். ஸோ அப்போ வந்து பிரித்து மகாராஜா என்ன சொல்றாரு, பையன் கையில சொல்றார், ஓகே நீ போ, அப்படி போய் எடுத்துட்டு வான்னு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்துக்கு வந்து ரிஷி வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார். அதாவது அங்க பாரு, போயிட்டு இருக்கான் இந்திரன், அவன் தான் வந்து குதிரையை திருடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், போ நீ அவனை போய் கொல்லுன்னு சொல்றான். இவன் பிருத்து மகாராஜோட பையன் வந்து அவரை கொல்றதுக்கு போவார். போனா அம்பு எய்துவார். எய்கிற சமயத்துல பார்த்தா அவன் வந்து முனிவர்களுடைய ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பான், காவி உடை அணிஞ்சிருப்பான். இந்த பிக்சர்ல பாருங்க, காவி உடை அணிஞ்சிட்டு தலையில வந்து கொண்டை போட்டுட்டு இருப்பான். சரி, எப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல இருக்கும்போது யாரு, முனிவர்கள் ரிஷிகள் அங்கெல்லாம் வந்து மரியாதைக்குரியவர், அவங்கள போய் நான் எப்படி கொல்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொல்ல மாட்டார். பட் அந்த முனி வந்து சொல்வார், சொர்க்கலோகத்தில் இருக்க முனி வந்து சொல்வார், நீ கொல்லு அவரை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் கொல்ல மாட்டார், கொல்லாம வந்துடுவார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து இவருக்கு பயம் வந்துடும். ஓகே. இங்க பிக்சர்ல இருக்க பாருங்க, இவர் தான் வந்து பிரித்து மகாராஜோட பையன். அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, as Indra was fraudulently dressed as a sannyasi, Prithu Maharaj's son did not release his arrow at him. ஓகே. லார்ட் பிரம்மா இதுக்கு அடுத்தது இது மாதிரி 2 முறை பண்ணுவார். அப்புறம் பயத்தால எடுத்துட்டு வந்து அவரே வந்து பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து கொடுத்துருவார். ஓகேங்களா. ஸோ பொறாமைனால திருடிட்டு போறாரா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா வருவார். பிரம்மா வந்து அந்த இடத்துல வந்து எங்க யாகம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல பிரம்மாவே ஆகாவனம் பண்ணுவார். வேண்டாம், அவனும் உன்ன மாதிரி தான் ஒரு ஜீவராசி, எல்லா இருதயத்துல வந்து பரமாத்மா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து மகாராஜா வந்து கிட்ட சொல்றாரு, நான் வந்து நீ 99 பண்ணதே போதும், அதுலேயே வந்து திருப்தி அடையிறோம் நாங்க. அவருக்கு என்ன பயம்னா, இவன் 100 பண்ணிட்டா முழுமையா அடைஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, என்னோட பதவிக்கு வந்து போட்டி ஆயிடும் அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு, பொறாமை. என்னை விட யாரும் சிறப்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் அவர் திருடுறார். ஸோ இந்த
நான் திருப்தி அடைகிறேன், நீ இது பண்ணுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஸோ பிரித்து மகாராஜ் டோட்டலி பார்த்தீங்கன்னா எத்தனை பண்றாரு? ஒன்லி 99 சாக்ரிஃபைஸ் தான் பண்றாரு. சரிங்களா? satisfied with the sacrifice, Lord Vishnu appeared on the scene. இப்போ வந்து ரொம்ப திருப்தி அடைகிறார். இவர் யக்னெல்லாம் பண்ணதை பார்த்துட்டு பகவான் விஷ்ணுவே வரார். எப்படி வராரு? கருட தன்னுடைய வாகனத்து மேல 4 கை ரூபத்தோட நாராயண ஃபார்ம்ல விஷ்ணு வந்து அப்பியர் ஆகுறாரு. சங்கு சக்கரம் கதை பத்மம் தாங்கி அங்க வர்றாரு. அதை பார்த்த பிருத்து மகாராஜ் அவருக்கு பணிவான நமஸ்காரத்தை தெரிவிக்கிறாரு. இந்த தெரியுதா? ஆம். பிரித்து மகாராஜ் அவருடைய மனைவி பசங்க பிராமணர்கள் அவங்க குடிமக்கள் எல்லாரும் அந்த யக்னத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாரும் கடவுளுடைய தரிசனத்தை எடுத்துக்கிறாங்க. ஸோ கடவுளுடைய தரிசனத்தை எடுத்தோடனே விஷ்ணு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார் பிரித்து மகாராஜ், கிங்கு நான் கூட என் கூட இங்கே பாரு, யார் வந்திருக்கான்? இந்திரன் வந்திருக்கான். ஓகே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் செஞ்ச செயலில் அவன் மேலேயே வந்து அவனுக்கு வெறுப்பாக இருக்கு. அதனால அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் இமீடியட்டா போயிட்டு பிரித்து மகாராஜோட காலில் விழுறாரு. இந்த பிக்சர்ல தெரியுதா? பிரித்து மகாராஜோட காலில் விழுறாரு, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. சரி, அவரும் மன்னிச்சு விட்டுடுவார். ஓகே. ஓகே. King Indra was standing by. He became ashamed of his own activities, as fell down at Prithu Maharaj's feet. Okay, அவருடைய காலில் விழுந்துடுறாரு. ஆஃப்டர் ஆஃபரிங் ஒபைசன்ஸ் டு த லார்ட், த கிங் ரிட்டர்ன் டு இஸ் ஹோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனத்தில் போயிட்டு இங்கே யாக யக்னங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து திரும்பி வந்துட்டார். ஓகே, தன்னோட அரசவைக்கு திரும்பி வந்துட்டார். வந்த அந்த நகரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அவரை வெல்கம் பண்ணாங்க. அங்கே குடிமக்கள் எல்லாரும் இந்த பிக்சரில் தெரியுதா? அந்த கதவுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடிகள்லாம் ஏற்றி மாலைகள் தோரணம் வழி ஃபுல்லாக வந்து வாழை மர தோரணங்கள் இருக்கு. வீட்டில் வந்து மா இலை தோரணம், விளக்குகள், நறுமண வாசன திரவியங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் வெல்கம் பண்றாங்க பிரித்து மகாராஜா. பிரித்து மகாராஜ் பார்த்தீங்கன்னா expanded his influence upon personally receiving the strength from the லார்ட் விஷ்ணு. ஸோ இங்க இருக்கு தெரியுறாரு இல்லையா? விஷ்ணு கிட்ட இருந்து சக்தி வர்றாரு. டஸ் he greatly developed the earth. அப்போ வந்து வறட்சியா இருந்தே பூமியை வந்து செழுமையா பண்றாரு. இப்போ அவர் கையில இருந்து வரங்கள் வாங்கினாரு இல்லையா? ஆசீர்வாதங்கள். ஸோ என்ன பண்றாரு? ஒன்ஸ் அதுக்கு பிறகு தன்னுடைய இங்க இருக்கு பாருங்க. ஒன்ஸ் King Prithu initiated the performance of great sacrifice and gave instruction to the members of the assembly. After his speaking, all the saintly Brahmanas blessed Prithu Maharaj and glorified his devotion to the supreme personality of Godhead. ஸோ மறுபடியும் ஒரு பெரிய யாகத்தை பண்றாரு. அப்போ வந்து பிராமணர்கள்லாம் வந்து உன்னோட பக்தியை நாங்கள் ரொம்ப பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி அவங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அப்போ வந்து கடவுள் வந்து அப்போ தோன்றாரு இல்லையா? அப்போ சொல்வார், நீ இப்போ உன்னுடைய நாட்டை வந்து நல்ல அரசாட்சி பண்ணு. அதிக விரைவில் உன்னோட அரசாட்சிக்கு வந்து 4 குமாரர்கள் வருவாங்க. சனக சனத்குமாரா சனாதனா. இந்த 4 பேர் வருவாங்க உன்னுடைய அரசவைக்கு, சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா? இந்த 4 குமாரர்கள் இவங்க வந்து பிரம்மருடைய புதல்வர்கள். பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகப்படுத்தணுன்றதுக்கோசம் இவங்களை அமைச்சிருப்பாங்க. அமைச்சிருப்பாங்க. அப்போ வந்து இவங்க வேதங்கள்லாம் படிச்சதுனால எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் வந்து கடவுளுடைய சேவையில ஈடுபட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கடவுளை முழுமுதற் கடவுளை நோக்கி போயிடுவாங்க. ஓகேங்களா?
ஸோ அவரு கடவுள் சொன்ன மாதிரி பிருத்து மகாராஜாவுடைய அரசவைக்கு இந்த 4 குமாரர்கள் வராங்க. நீங்க இந்த பிக்சர்ல நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த 4 பிராமர் குமாரர்களை வந்து பிருத்து மகாராஜ் அரியணையில உட்கார வச்சு அவங்களுடைய பாதத்தை வந்து கழுவுறார். தாமரை திருவடியை வந்து கழுவுறாங்க. அதுக்கு வந்து உதவி பண்றாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்க எத்தனையோ வேலைக்காரர்கள் இருக்காங்க, அவங்க சொல்லி அவங்கள கழுவ சொல்லியிருக்கலாம். பட் அவர் என்ன பண்ணாரு, அவங்களுடைய தாமரை திருவடியை இவரே வந்து பாத சேவனம் பண்றார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து விருந்தோம்பல். அப்புறம் வந்து ஆன்மீக பக்தர்களை வந்து குருக்களை வந்து இப்படிதான் வெல்கம் பண்ணணும். சரிங்களா? So the 4 Kumaras instructed Prithu Maharaj about the absolute truth. இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரித்து மகாராஜ் வந்து கீழே உட்காந்துருக்காங்க. உயர்ந்த அரியணையில 4 குமாரர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வேதங்கள் தெரியும் இல்லையா? ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, பரிபூரண உண்மையை பத்தி பேசுறாங்க. அதாவது பரமபுருஷ பகவான் வந்து பரிபூரணமானவர், முழுமையானவர், அவர் தான் உண்மை என்ற அப்சல்யூட் ட்ரூத். அதை வந்து அவங்க எல்லாரும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. இவருக்கு வந்து வயசாயிடுச்சு. நமக்கு வந்து வர்ணாசிரம சங்கை இருக்கு இல்லையா, 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள் சொல்லிட்டு. ஸோ ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வந்து 4ஆ பிரிச்சுக்கணும். முதல் 25 வயசு வரையும் பிரம்மச்சாரியா இருக்கணும். அதுக்கு அடுத்தது 25 வயசு, அதாவது 50 வயசு வரை கிரகஸ்த வாழ்க்கை வாழணும். அதுக்கு அடுத்தது 25 வந்து வனப்பிரஸ்த வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது 25 வயசு வந்து சன்னியாசி வாழ்க்கையா வாழணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இவரு தன்னுடைய பொறுப்பை எல்லாத்தையும் தன்னோட மகனுக்கு கொடுத்துடுறார். ஓகேவா? மகனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இவர் வந்து காட்டுக்கு ஒரு மனைவியோட காட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு தவங்கள் பண்றாரு. ஓகே. கிராஜுவலி த கிங் பிகம் ஸ்டெப் ஃபாஸ்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் ஆல் டிசைர்ஸ். ஸோ காட்டுல போயிட்டு தவங்கள் பண்றாங்க. அப்ப வந்து அவங்க கிட்ட இருக்கிற பற்றுதல் எல்லாத்தையும் விட்டுடுறாரு. பௌதிக பற்றுதல் எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய மனசை முழுசா வந்து பரமபுருஷ பகவான் மேல நினைக்கிறாரு. அதனால தன் இருதயத்திலே இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் உணர முடியுது அவருக்கு. இந்த பிக்சர்ல நம்ம எல்லாரும் பார்க்கலாம் இல்லைங்களா? உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் இருதயத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணர்றாரு. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒருத்தர் வந்து பரமபுருஷ பகவான் மேல வந்து தவம் பண்ணாங்கன்னா அவங்க அவங்களுடைய துவாரங்கள் எல்லாம் வந்து பிரகாசமாகும் நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி இங்க இவருடைய உடம்புல ஒரு பிரகாசம் தெரியுது இல்லைங்களா? அவரு ஃபுல்லா வந்து கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்கார். ஃபுல் மனசும் இந்த பீயிங் situated in Krishna consciousness, the king gave up his material body. Okay, Queen Archie then built a fiery pyre and placed the body of her husband on it and then entered entered its flame. இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய கணவன் அதாவது பிருத்து மகாராஜ் அவருக்கு வந்து சுவாசம் இல்லை, அவர் வந்து உயிரை விட்டாருன்றது தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, இவங்க இருந்தது வந்து டாப் ஆஃப் த ஹில், மலை உச்சியில் இருக்காங்க. அப்போ இவரை உட்கார வச்சுட்டு அவரை சுற்றி வந்து விறகுகள்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு இவங்க போய் குளிச்சுட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணி முழுமுதற் கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு தீ மூட்டுறாங்க. அதுவும் எரியுது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அவருடைய உடலை வந்து சுற்றி வலம் வந்துட்டு அவங்களும் அந்த நெருப்புக்குள்ள புகுந்துருவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து கிரேட் டிவோட்டி அரிச்சி. ஸோ பிரித்து மகாராஜ் இப்படி வந்து தன்னுடைய உடலை விடுறார். இந்த பிக்சர்ல தெரியுதா, இங்க ஆறு போயிட்டு இருக்குது. அவங்க வந்து பிரித்து மகாராஜா இறந்து போன உடலை வைக்கிறாங்க. சுத்தி நெருப்பை கட்டை வச்சு நெருப்பு ஏத்துறாங்க. இவங்க குளிச்சுட்டு தேவர்களை வணங்கிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெருப்புக்குள்ள போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் பிரித்து மகாராஜ் and his wife Archie abandoned their material body. They immediately got spiritual body. இப்படி விட்ட உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஆன்மீக உடல் கிடைச்சிச்சு. இந்த பௌதிக உடல் போயிடுச்சு, ஆன்மீக உடல் கிடைச்சிச்சு. அவங்கள 2 பேரையும் கூட்டிட்டு வர்றதுக்கோசம் ஸ்வான் ஷேப்டு ஏரோப்ளைன்ஸ் இல்லையா, அன்னப்பறவை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏரோப்ளைன் அங்க வந்துச்சு. எங்க இருந்து வந்துச்சு, ஆன்மீக லோகத்துல இருந்து அழகான ஏரோப்ளைனை தன்னுடைய பக்தர்களுக்கோசம் கடவுள் அனுப்புறாரு. ஸோ இந்த 2 பேரும் எங்க போறாங்க, கதை நித்தியமா இந்த பிக்சர்ல தெரியுதா, கீழே வந்து அந்த உடம்பெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த அழிவு வந்து இந்த சரீரத்துக்கு தான். இங்க இருந்து பாருங்க மேல ஆன்மீக உடல் கிடைக்குது. இந்த ஆன்மீக உடலை வச்சுட்டு அவங்க வண்டியில ஏறி போயிடுறாங்க இல்லையா? ஸோ இப்படி போறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆஹ்
கடவுள் திரும்பி வராத இடத்துக்கு போயிடுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து யார் ஒருத்தர் தூய பக்தி பண்றாங்களோ கடவுளுக்கு, பக்தர்களுக்கோசம் அவர் என்ன வேணாலும் பண்ணுவார் கடவுள். அதனால தான் அவர் வந்து பக்த வத்சலான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ நம்மளும் வந்து தூய பக்தி தொண்டு பண்ற புரியறதுக்கு வந்து நம்மள பழகிக்கணும். ஓகே, அப்போ வந்து நித்திய லோகத்துக்கு வந்து நம்ம போக முடியும். ஸோ யார் ஒருத்தங்க வந்து இதனோட பலஸ்துதி பார்க்கலாம். யார் ஒருத்தங்க வந்து இந்த பிரித்து மகாராஜா உடைய கதையை கேட்குறாங்களோ, அதனுடைய பலஸ்துதியை சொல்றாரு பாருங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? By hearing the narration of Prithu Maharaj, one can become great, increase his duration of life, gain promotion to heavenly planets, and counteract the contamination of age of Kali. என்னென்ன நன்மை கிடைக்குது? அவர் வந்து கிரேட் ஆகுறார், சிறப்புடையவராக ஆகுறாரு, அவருடைய வாழ்நாள் வந்து அதிகமாகுது. அவருடைய வாழ்நாள் அதிகமாகுது. அப்புறம் வந்து சொர்க்கலத்துக்கு போக வேண்டிய சந்தர்ப்பமும் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த கலியினுடைய களங்கத்திலிருந்து அவங்க வெளியேப்படுறாங்க. ஸோ இந்த நன்மைகள்லாம் வந்து பிரித்து மகாராஜுடைய வாழ்க்கை வரலாறை கேட்கறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ அது இல்லாம நம்ம வந்து பிரைமரியா என்ன நினைப்போம், ஒரு மனுஷன் வந்து 4 விதமான செயல்களை செய்யணும். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் இல்லையா? ஆஹ் இதெல்லாம் வந்து ஃபோர் திங்ஸ் மஸ்ட். இதுக்கு அடுத்தது வந்து ஃபிஃப்த் திங் வந்து என்ன பண்ணணும், டிவோஷனல் சர்வீஸ் டு காட் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனாலும் பண்ணுடைய பலனும் ப்ரொமோட் த காஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Therefore, from all sides, it is advisable for a materialistic person who is interested in such things to read and hear the narrations of the life and கேரக்டர் ஆஃப் பிரித்து மகாராஜ். யார் ஒருத்த வந்து அவருடைய பிரித்து மகாராஜுடைய கதைகளை சொல்றாங்களோ, படிக்கிறாங்களோ, கேட்குறாங்களோ, அவங்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகே, அப்புறம் if a king who is very desirous of attaining victory and ruling power chants a narration of Prithu Maharaj 3 times before going forth on his chariot, all subordinate kings will automatically render all kinds of tax unto him as they return hand to Maharaj Prithu simply upon his orders. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது அரசர்கள் இப்ப இல்லை இல்லையா, பட் இந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். அரசர்கள் வந்து வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி பிரித்து மகாராஜுடைய சரித்திரத்தை வந்து 3 முறை படிச்சா அவங்க மக்கள் வேற அரசர்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை வந்து செலுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படிமா அரசர்கள் மக்கள் வந்து பிரித்து மகாராஜுக்கு வரி செலுத்துறாங்களா, அது மாதிரி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. A pure devotee who is executing different process of devotional service may be situated in the transcendental position, being completely absorbed in Krishna consciousness, but even he, while discharging devotional service, must hear, read, and induce others to hear about the character and life of Prithu Maharaj. ஸோ நான் ஒரு தூய பக்தர் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கலாம். பக்தி செயல்கள் இல்லைங்களா, நவவித பக்தி சொல்றாங்க. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம் சொல்லிட்டு அது மாதிரி. பட் இம்பார்ட்டண்டா இதை வந்து நம்ம வந்து நம்மளும் கேட்கணும், நம்மளும் படிக்கணும், எல்லாருக்கும் கேட்கறதுக்கு உந்துதலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இங்க வந்து மைத்ரேயர் வந்து விதுரருக்கு சொல்றார், who ever takes advantage of this benefit also goes back home, பேக் டு காட் ஹெட். எப்படி பிரித்து மகாராஜ் வந்து திரும்பி வராத விதமான குலோக விருந்தாவனத்துக்கும் போனாரோ அது மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஓ ஹவர் வித் கிரேட் ரெவரன்ஸ் அண்ட் அடோரேஷன் ரெகுலர்லி reads, chants and describes the history of Maharaja Prithu's activities which certainly increase unflinching faith and attraction for the lotus feet of Lord. The Lord's lotus feet are the boat by which one can cross the ocean of magnificence. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அவருடைய செயல்களை வந்து யார் ரெகுலரா படிச்சுட்டு சான் பண்ணிட்டு இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அன்ஃபிளிச்சிங் ஃபெய்த், அப்புறம் அட்ராக்ஷன் ஃபார் த லோட்டஸ் ஃபீட் ஆஃப் லார்ட். ஓகே,
So the Lord's lotus feet are the boat by which one can cross the ocean of magnificence. இந்த சம்சார சாகரத்தை கடக்கிறதுக்கு நமக்கு ஒரு படகு வேணும் இல்லையா? இந்த படகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய தாமரை திருவடி. ஸோ நம்ம அவரை எப்பவுமே நித்தியமா நினைச்சிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நமக்கு பக்தி கிடைக்கும். ஓகே, கடவுளுடைய லோகத்துக்கு திரும்பி போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம நாளைக்கு இன்னொரு மீட் பண்ணிக்கலாம். ஓகே, எப்பவுமே சாண்ட் பண்ணிட்டுங்க. சாண்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். ஓகே, வாஞ்சா கல்பத்தருப்பேஷ கிருபால சிந்து பைரவச்ச பதிதானா காவலேப்பு வைஷ்ணவேப்பு நமோ अनंत कोटि वैष्णव वृंद की जय। नमाचार्य हरिदास ठाकुर की जय। जगत गुरु श्री भगवत्पाद की जय। जय गुरु प्रेमानंदे हरि हरि बोल। ग्रंथराज श्री भागवतम की जय। हरे कृष्ण देव देवान।